சரி ரைட். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாஸ் இன் இட்டாலி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, கிளாசிக்கான மூமெண்ட், ஷாக்கிங் மூமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு, ஃபுல் ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோ புரிய வரும். சரி ரைட், ஓகே. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆயிடலாம். ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இந்த பேப்பர் டபிள்யூடபிள்யூ நல்லாவே பண்ணியிருந்தாங்க தான் சொல்லணும். ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் போர் அடிக்க விடாமல் பயங்கர என்கேஜாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம கொடுத்தே ஆகணும். அவங்க இருந்ததும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் எவ்வளோ பெரிய லெவலில் ஃப்ளாப்பாக எந்த ஒரு பாட்ச் மூமெண்ட்டோ அது மட்டும் இல்லாமல் போர் அடிக்காமல் இருந்துச்சுன்றதை மென்ஷன் பண்ணி அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் மேட்ச் நடந்துச்சு. கிக் ஆஃப் மேட்சை பொறுத்த வரைக்கும் அன்டிஸ்பியூட்டட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் கோடி ரோட்ஸ் அவரோட டைட்டில் நம்மளுடைய கந்தர் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணாரு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எடுத்துட்டு போனாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் ஓகேஷா வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருச்சு. இந்த மேட்சோட கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஸோ கந்தரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் ஸ்பின் பண்ணலான்னு போவார். பட் கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரோப் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாரு. பட் அதை ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணாமல் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் எண்டிங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வின் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டிட்டாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக இதை வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ முடிக்க மாட்டாங்க போல. இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரியோலஜியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்களோ, ஸோ டபுள் பார்ட் பண்ணுவாங்களான்ற மாதிரி தான் இப்போ இருக்கு. அதுக்கான ஹிண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ கொடுத்துருந்தாங்கன்ற சொல்லணும். ஒன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ரெண்டாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் விமன்ஸ் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் ரியா ரிப்ளே அவங்களோட டைட்டில் நம்ம ஜெட் கேர்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்றாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போகுது. மேட்ச்ல ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிஃபேப் அண்ட் ஆல்சோ மிச்சின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க இன்டர்ஃபென்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் பிஃபேப் பெரிய பாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறாங்க. ஸோ ஜெட் கேர்கிலோட கால் எடுத்து ரோப்ல போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாட்ச் ஆக்கி விட்டுறாங்க. அது ரொம்ப நோட்டபுளாக இருந்தாலும் இந்த இது பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இடையூறாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தெரியல. மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி ஃபைனலாக நம்மளுடைய ரியா ரிப்ளே இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. ரியா ரிப்ளேக்காக ஷார்ட் ஃபேரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷோ ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரியா ரிப்ளேயோட காலத்துக்கு ரோப்ல போடுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்டில் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஆயிட்டாங்க. இந்த மேட்ச் நான் பெரிய லெவலில் எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக பண்ணியிருந்தா நல்லா இருக்குமோன்ற மாதிரி எனக்கு பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு. மூணாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸோ பிராக் லெஸ்னர் வர்சஸ் உபா ஃபெமிக்கான சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்ச் டபிள்யூடபிள்யூ ரொம்ப லென்த்தாலாம் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் தான் டாமினேட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எந்த லெவலுக்கு மொக்க பண்ணாங்களோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அது ஈக்குவலைஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த மாதிரி புக் பண்ணது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக பண்ணியிருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக முடிச்சதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மற்றபடி பிராக் லெஸ்னர் வின் பண்ணதெல்லாம் ஒரு நல்ல மூவ் தான், பட் இருந்தாலும் இந்த மேட்ச் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக் லெஸ்னர் டாமினன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கமெண்ட்ரி டேபிளில் போய் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ எல்லாம் போடுறாங்க. நல்ல டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னு சொல்லணும். இந்த மேட்ச்ல ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ கான்டினியூட்டிவா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வின் பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்ல மட்டுமே பிராக் லெஸ்னர் 7 எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருப்பாருன்றதை மென்ஷன் பண்ணி ஆகணும். இப்போ வரைக்கும் கண்ட 2 பேருக்கு 1-on-1 போயிடுச்சு. பட் இருந்தாலும் பிராக் லெஸ்னர் என்ன சொல்லியிருப்பாருன்னா யூ ஆர் டன்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருப்பாரு. ப்ராப்ளி உங்களுக்கான ஃபியூட முடிக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான். ஸோ நாலாவது மேட்ச் பொறுத்த வரைக்கும் விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. பெக்கி லிஞ்ச் அவங்களோட டைட்டில் சால்ருக்கோ கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்றாங்க. இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா சால்ருக்கோ எந்த ஒரு பாட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாதுன்ற மாதிரி பார்த்துருந்தேன். அந்த வயசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாட்சுமே எனக்கு நோட்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஆக்சுவலி பாட்சே பல்லன்னு தான் நினைக்கிறேன். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துருந்துச்சு. மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புக் பண்ணியிருக்கலாம். மற்றபடி அவங்க டைமிங்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. மேட்ச் ரொம்ப ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சுங்க. அண்ட் ஆல்சோ பெக்கி லிஞ்சுக்கும் ஜெசிகா காருக்கும் உள்ள இன்ட்ராக்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்க நல்லாவே இருந்துருச்சு. இந்த மேட்சை இன்னும் கொஞ்சம் ரைட்டிங் பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்களை வச்சு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணியிருக்கலாம். இதை வச்சு இன்னும் கொஞ்சம் புக் பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி இருந்துச்சு. டைமிங்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க. பட் டைமிங் ஏத்தாப்புல மேட்ச்ல ஒன்றுமே இல்லைன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். இன்னும் கொஞ்சம் டபிள்யூ ரைட் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சால்ருக்கும் அவங்களுடைய ஃபினிஷரான சால்ஸ் ஆச்சை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ நியூ விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஆயிட்டாங்க. இது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வேற இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ நிறைய பாட்சஸ் வேற பண்றாங்க. இந்த இடத்துல அவங்க டைட்டில் கொடுப்பாங்களான்றது பெரிய கொஸ்டினா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபைனலி இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சால்ருக்கா வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நியூ விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஆயிட்டாங்க. ஸோ கைஸ் ஃபைனலி மெயின் ஈவெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்டா இம்பிட்டு ஆட் போடுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துருந்துச்சு. ஸோ 3 மணி நேரம் ஷோ 5 மேட்ச். ஸோ அரை மணி நேரம் கொடுத்துருந்தா கூட நீங்க கரெக்டா இன்னும் கொஞ்சம் லென்த் கொடுத்து பண்ணிருக்கலாம் மேடம். ஏன்டா இவ்வளோ ஆடுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா 3 மணி நேரம் ஷோல எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour 40 minutes தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ நடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடை போட்டு தள்ளிட்டானுங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பண்ணியிருந்தாங்க. ஸோ விமன்ஸ் டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே அவங்களோட டைட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஷார்லட் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹெல்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்கன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி ஆகணும். அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஸோ பேக் ஸ்டேஜில் கேத்தி கெல்லி கிட்ட நம்ம ஷார்லட் ஃபேர் இன்டர்வியூ எடுக்கலான்னு போறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல மிச்சின் பிஃபேப் அண்ட் ஆல்சோ ஜெட் கேர்கில் பயங்கரமாகவே நம்ம ஷார்லட் ஃபேரை போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேக் ஸ்டேஜ் டீகோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஷோலேயே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க.
அதை பற்றி நம்ம பார்க்கணும். அப்கமிங் வீடியோஸில் நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஏன்னா ஒரு தரமான ஃபேஸ் ஆஃபே நடந்திருக்கும். ஸோ ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க க்ரௌன் ஜுவலுக்கான டீஸாக கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரௌன் ஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் நடக்கும்ல. ஸோ அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹிண்ட் கொடுக்குறாங்களோன்ற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம எடுத்தே ஆகணும். இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் நடக்குது. ஸோ ட்ரைபல் காம்பவுண்ட் மேட்ச். ஸோ வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப். ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டில் பட்டு கூட வந்து டிஃபெண்ட் பண்ணாரு. ஒரு ட்ரைபல் காம்பவுண்டாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே வராங்க. ரோமன் ரெயின்ஸ் முடிஞ்ச லெவலுக்கு எந்தெந்த கேப்லலாம் சான்ஸ் கிடைக்குதோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஆஃப் ஃபார்ம் பயங்கரமாகவே பண்ணுறேன்னு தான் சொல்லணும். ஃபேன்ஸ் எல்லாம் முழுக்க ரோமன் ரெயின்ஸுக்கு பயங்கரமாகவே சப்போர்ட் பண்ணாங்க. ஜேக்கப் ஹர்ட்டுக்கு பூ பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்சை நல்லாவே லென்த்தாக கொடுத்துருந்தாங்க. மெயின் ஈவெண்ட்டுக்கு ஒர்த்தாக இருந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப குறைன்ற மாதிரி இல்லை. பட் இருந்தாலும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த மெயின் ஈவெண்ட்டை. நமக்கு தெரிஞ்சதுதான் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சா ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ண போறாருன்றது தெரிஞ்சிருந்துச்சு. அதர்வைஸ் ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் டேபிள் இல்லை சண்டை போடணும். ஸோ அந்த பேரிகார்டில் ஸ்பியர் போடுறதா இருக்கட்டும், பேக் ஸ்டேஜில் போய் சண்டை போடுறதா இருக்கட்டும். பேக் ஸ்டேஜ் போக மாட்டாங்க, ஆடியன்ஸ் சைடில் போய் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க. இதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸோடைய ட்ரைபல் சீஃப் கிமிக்கை 1 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் கிக் அவுட்லேயே ஒரு லோ ப்ளோ போடுவார்ல. ஸோ அப்போ அவருடைய பிரைம் டைமில் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதே மாதிரி ஒரே ஒரு ஆசை தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரன்ஸ் அப்போ ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணுவானுங்கல்ல. ஸோ அந்த கிராஃபிக்ஸை திரும்ப கொண்டு வந்துருங்கடான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துருச்சு. மற்றபடி மெயின் ஈவெண்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்துருச்சு. இதைத்தான் WWE நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த மேட்ச்சில் நமக்கு ரிசல்ட்டும் தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஸ்டோரிலையும் அவங்க அப்ளை பண்ணணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஃபைனலாக ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹர்ட் கண்டினியூஸ் பேர் போட்டு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜேக்கப் ஹர்ட் கூட ஒரு சின்ன ஃபேஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஊசோஸ் பார்த்தீங்கன்னா வராங்க. ஊசோஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸோ வந்து ரோமன் ரெயின்ஸை எக்னாலேஜ் பண்ணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அந்த இடத்துல சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ கிளம்பும்போது ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஹர்ட் வாவான்னு கூப்பிடுவாரு. அந்த இடத்துல பார்த்தா எம்எஃப்டி பார்த்தீங்கன்னா இருக்காங்க. எம்எஃப்டி ஆடியன்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கை காமிச்சு என்ன சொல்றாருன்னா இவன் என்னோட ஃபேமிலி தானே. ஸோ இவனுக்காகவும் ஒன்று வச்சிருக்கேன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ கூப்பிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க. அவனை கண்டுக்கிறாத விட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிளம்பி போறாங்க. இதோட இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கிளாஸ் இன் பாரிஸ் கிளாஸ் இன் இட்டாலி ரிலேட்டட் உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நான் மென்ஷன் பண்ணி விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மெயின் ஈவெண்ட்டும் நம்ம விமன்ஸுக்கான சாம்பியன்ஷிப் மேட்ச் 2மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்சனலாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. உங்க ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. மேட்சோட சுமார் மேட்ச்னா எனக்கு தெரிஞ்சு ப்ராக் லெஸ்னர் ஒபாஃபெமி மேட்ச் ரொம்ப ஷார்ட்டாகவும் சுமாராகவும் இருந்துச்சு. பட் ஓகே அந்த மேட்சை பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ போஸ்ட் ஷோ ரிலேட்டட் அப்டேட்ஸே இருக்குது. ஸோ நிறைய டீகோட்ஸ் வந்து பார்த்தா நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அது செப்பரேட் செக்மெண்ட்டாகவே போகிறேன். இன்ஸ்டன்டாக வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.